இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியது பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2025 ஆண்டில் 6வது மாதமான ஆங்கில மாதம் ஜூன் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த ஜூன் மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது. மிக மிக முக்கியமான மாதம். ஆன்மீக ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி, இது முக்கியமான மாதம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் நிறைய கிரக பயிற்சிகளானது நடக்குது. அதில் முக்கியமாக இந்த ஜூன் மாதம் முடியக்கூடிய சமயத்தில் 5 வித கிரக பயிற்சிகள் நடக்குது. இந்த 5 வித கிரக பயிற்சிகள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரக பயிற்சினால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விவரங்களை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தம்ப்நெயிலில் பார்த்தது போல் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கடவுள் முன்னாடி கதறி அழுதாலும் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடப்பதற்கு காரணம் கிரகங்கள் தான். விதியை மாற்றுவது நம்மளால் முடியாது. ஆனால் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் அது நம்ம சில ஆபத்து நடக்காமல் தப்பித்து கொள்ள உஷாராக இருக்கலாம். அதுக்காகவே இந்த கிரக பயிற்சினால் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம ராசிக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ துலாம் ராசிக்காரங்க, உங்களோட ராசிக்கு இந்த கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி என்னென்ன கிரக பயிற்சி நடக்குது அப்படிங்கிற விவரங்களை ஷேர் பண்ணுறேன். நடக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சிகள் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமண வரன் அமையுமா? அப்புறம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா? வேலை வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னேறுவீங்களா? இந்த மாதிரி நிறைய தாள்களை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த ஜூன் மாதம் முடியறதுக்குள்ள செவ்வாய் பயிற்சி, சூரிய பயிற்சி, சுக்கிர பயிற்சி, புதன் இருமுறை பயிற்சி ஆகிறாரு. இந்த மாதிரி 5 முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் வலுவாக நடக்குது. இந்த கிரக பயிற்சிகள் நடக்கிறது மட்டும் இல்லாமல் கூட குஜகேது சேர்க்கையும் சூரிய புத சேர்க்கையும் ஏற்படுது. இதனால் சிறப்பான கிரக சேர்க்கைகள் காரணமாக உங்களோட ராசிக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த கிரக சேர்க்கைகள் தான் ஆக்சுவலி 12 ராசிக்காரங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துது. அதில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியில் என்ன மாதிரி இருக்க போது, நிதி நன்மைகளை மாற்றம் ஏற்படுமா ஏற்படாதா, வேலை தொழிலில் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி நிறைய விவரங்களை சொல்ல போகிறேன். எல்லா விவரங்களையும் தெளிவாக இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிந்து கொள்ளுங்க. ஸோ தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. சரி வாங்க, துலாம் ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு துலாம் ராசிக்காரங்க சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். இதில் பிறந்தவங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தைரியமோடு செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சிகள் காரணமாக யோகமானதாக இருக்க போது என்பது குறிப்பிடப்படுது. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை இல்லாமல் செய்ய போகிறாங்க. ஆக்சுவலி பணவரவு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்க செய்வாங்க. செய்து வரக்கூடிய வியாபாரத்தில் இருந்த தடைகளை கூட அகற்றுவாங்க. முடங்கி கிடந்த உங்களுடைய தொழிலில் முன்னேற்றத்தை உண்டாக்குவாங்க. பணியாளர்கள் உங்களுடைய ஒத்துழைப்புக்கு வழிகாட்டுவாங்க. அதனால் உங்களுக்கு வரவேண்டிய பணம் ஈஸியாக சேரும். விவசாயம், மருத்துவம், கெமிக்கல், இந்த உணவக தொழில்களில் முன்னேற்றமானது நீங்கள் பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வெல்லாம் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே சேமிப்புங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரும். 5வது இடத்துல குரு பார்வையோடு சஞ்சரிக்கக்கூடிய சனி ராகுவால் உங்களுடைய முயற்சிகள் இனி வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளுடைய நலனில் ஒரு பக்கம் அக்கறை நீங்கள் காட்டுவது அது ரொம்பவே அதிகரித்து பிள்ளைகள் உங்களுக்கு இடையே நல்ல நெருக்கங்கள் உண்டாகும்.
குழந்தை பாக்கியத்திற்காக தவம் இருந்த உங்களுக்கு அந்த ஏக்கங்கள் நிறைவேறும். அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. குடும்பத்தில் இதனால் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு சுபிட்சம் உண்டாகும். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு ஈஸியாக நிகழும். நீண்ட நாளாக தள்ளி போன வேண்டுதலை நிறைவேற்ற கோவிலுக்கு செல்வீங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் உங்கள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். ஸோ சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. எங்கும் எதிலும் முதலிடத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கிரகம் பயிற்சிகளால் அதிர்ஷ்டமானதாக இருக்க போது. பாக்கிய குருவின் பார்வையோடு 5வது இடத்துல ராகுவும் சனியும் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும். பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் கிடைக்கும். உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உண்டாகும். சிலருக்கு புது இடம் வீடு வாங்கக்கூடிய யோகம் தோன்றும். அதுவும் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் இக்காலத்தில் உங்கள் கனவுகள் நினைவாகும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வரவேண்டிய பணம் ஈஸியாக வரும். அரசு வழி முயற்சிகளில் சாதகமாக இருக்கும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய நிலை உண்டாகும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் கேதுவால் தொட்டதெல்லாம் புண்ணாகும். நினைத்தது எல்லாமே நடந்தேறும். வருமானம் பல வழியில் வர ஆரம்பிக்கும். கடன்காரர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் குழப்பங்கள் விலகும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி சாதகமாகும். அப்புறம் சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து எதிர்பாலினரால் சங்கடங்களை உண்டாக்கி வந்தாலும் அதன் பிறகு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார். பொன் பொருளாக சேரும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும். திருமண வயதினருக்கு வரன் வரும். உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து உயரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். விவசாயத்தில் லாபம் உண்டாகும். உழைப்பவர்களால் சங்கடங்கள் விலகும். ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிரக பயிற்சியால் இது நடக்கும். அதாவது சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா விஷாக 1, 2, 3 பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இவங்களுக்கு என்ன நடக்குங்கிறத இப்போ நான் சொல்கிறேன், தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. எதிர்காலத்தில் மனதில் வைத்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த கிரக பயிற்சிகளால் முன்னேற்றங்கள் உண்டாகும். ஞானகாரகன் குரு பாகிஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தது போல் உங்கள் நிலையானது மாறும். உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து உயரும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவிகள் கிடைக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தெய்வ அனுகூலம் உண்டாகும். திருமண வயதினருக்கு வரன் வரும். முயற்சி ஸ்தானத்திற்கும் குருவின் பார்வை உண்டாவதால் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு சனியை குரு பார்ப்பதால் இதுவரை குடும்பத்தில் இருந்த நெருக்கடி, பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள், சொத்துல உண்டான தகராறு யாவுமே விலகும். விருப்பங்கள் உங்களுக்கு பூர்த்தியாகும். சிலருக்கு புதிய சொத்து வாகனம் சேரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றமானது அடைவீங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது செவ்வாயால் வருமானம் உண்டாகும். வசதி வாய்ப்பு அதிகரிக்கும். சேமிப்பு உயரும். தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து கொள்ள முடியும். பெண்கள் உங்களுடைய நீண்ட நாள் கனவு நனவாகும். தனியார் நிறுவனத்தில் பயணத்தோடு பணியாற்றி வந்த உங்களுக்கு அந்த பயம் போகும். அதாவது பயத்தோடு பணியாற்றி வந்த உங்களுக்கு பயம் போகும். வேலையில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். ஸோ விஷாக 1, 2, 3 பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு கிரக பயிற்சியால் இது நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ கிரக பயிற்சியால் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்களை பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களை போல் எல்லா துலாம் ராசிக்காரங்களுமே இதை தெரிஞ்சு பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண
பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.